ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஹுத்துபாவிலே எந்த ஒன்றையும் அற்பமாக கருதிவிடக்கூடாது என்கின்ற ஒரு தலைப்பிலே இஸ்லாம் எமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில செய்திகளை ரத்தின சுருக்கமாக இன்றைய இந்த ஹுத்துபாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளினுடைய நிகழ்வுகளை பற்றி பல இடங்களில் சொல்லுகின்ற அல்லாஹு தாலா அந்த நாள் எவ்வளவு பயங்கரமான ஒரு நாள், எவ்வளவு ஒரு நுணுக்கமான ஒரு நாள், எப்படியெல்லாம் அல்லாஹ்வினுடைய கேள்விகள் இருக்கும், எப்படியெல்லாம் அல்லாஹ் கணக்கு போட்டு வைத்திருப்பான் என்பதையெல்லாம் சூரத்து ஜல்சலா என்கின்ற அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா என்று இந்த உலக முடிவோடு சேர்த்து அந்த மறுமை நாளினுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லுகிற நேரம் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் முடிக்கிறான். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. யார் அணுவளவு நன்மை செய்கிறாரோ அதை மறுமை நாளையில் அவர் கண்டுகொள்வார். யார் அணுவளவு தீமை செய்கிறாரோ அதையும் அவர் மறுமை நாளையில் கண்டுகொள்வார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இது நம்ம கேட்ட அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு செய்தி. அணுவளவு அப்படின்னு சொன்னால் எங்கட கண்ணுக்கு தெரியாத அளவு. இதை எங்களுக்கு விளங்குற மாதிரி நாங்கள் சொல்றதாக இருந்தால், எங்களோட நடைமுறையோட உள்ள உதாரணத்தோட சொல்றதா இருந்தால், ஒவ்வொரு நேர சாப்பாட்டிலையும் ஒரு மணி அரிசி நம்ம கொட்டுறோமே, அந்த ஒரு மணி அரிசியை அவர் மறுமை நாளையில் கண்டுகொள்வார். இதான் அந்த விளக்கம். ஒரு மணி, அதை விட குறைவா தான் அல்லாஹ் சொல்றார். எங்கட பாஷையில நம்ம சொல்றதாக இருந்தால் கணக்கே எடுக்காம, எங்கட லிஸ்ட்லயே அது இல்லை. இந்த ஒரு மணி எல்லாம் நம்ம போட்டும் இல்லை, அது பாவம் என்று நினைச்சும் இல்லை, அல்லாஹ் இது பாவம் என்று அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்டதும் இல்லை. சிம்பிளா ஒரு பார்சல்ல சுத்தி அப்படியே வீசி போட்டுரும். அந்த ஒரு மணியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஏட்டில் எழுதியிருப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதாவது ரகீப் அதீத் என்ற 2 மலக்குமார்களை அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் நியமித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு பகலைக்கு போய் சாப்பிடுற நாம் ஒரு மணி சோறு சிந்தினால் அந்த ஒரு மணியை இவன் வீண்விரயம் செய்தான் என்று அல்லாஹ் எழுதியிருப்பான். அதை மறுமை நாளையில் அவர் கண்டுகொள்வார். இங்க அதெல்லாம் அவனுக்கு சப்ஜெக்டே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு வசனத்தை அல்லாஹ் மிக நுணுக்கமாக அவ்வளவு
நுணுக்கமான நாள் அந்த நாள். இன்றைக்கு மறுமை நாளை பற்றி எங்கள்கிட்ட ஒரு சிந்தனை இருக்கிறது. அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை நம்ம பேசி 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 இதையெல்லாம் அல்லாஹ் இதெல்லாம் பார்த்து ஒரு மணியை பார்த்து அதுக்கு கணக்கு போட்டு அதுல சொர்க்கம் நரகத்தை அல்லாஹ் தீர்மானிப்பானா என்று நாம் நினைக்கிறோம். அல்லாஹ் ஏன் அந்த கணக்கை சொல்றான் தெரியுமா? ஒரு மார்க்ஸ்ல ஃபெயில் ஆகிற மாதிரி. நம்ம உலகத்துல ஒரு மார்க்ஸுக்கு படுறோமே பாடு, ஒரே ஒரு மார்க்ஸ்ல எடுக்கணும், ஒரே ஒரு மார்க்ஸ்ல யூனிவர்சிட்டி கிடைச்சது, ஒரே ஒரு மார்க்ஸ்ல யூனிவர்சிட்டி கிடைக்கல என்று சொல்ற மாதிரி ஒரு மார்க்ஸ் இங்க பெறுமதி. ஒரு சோத்து மணி சில பொழுதுகளில் அந்த தீர்ப்பு நாளில் எங்களுடைய சுவர்க்கம் நரகத்தை தீர்மானிக்கும். சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நபிகளார் நான் பின்னால சில செய்திகள் சொல்லுவேன். அடிக்கடி ரசூலுல்லாஹ் சின்னதாக நினைச்சிடாதீங்க சின்னதாக நினைச்சிடாதீங்க என்று வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் சிம்பிளா நினைச்சு பாருங்க சகோதரர்களே. தண்ணி குடிக்க வாரும், இன்னைக்கு நம்ம இந்த கூலர்ல ஒரு அரை மணி நேரம் நீங்க உட்கார்ந்து பார்த்தால் சிம்பிளா விளங்கும். எனக்கு எவ்வளவு தண்ணி தேவை, வீண் விரயம் என்பது நாம் கண்டுகொள்ளாத கணக்கெடுக்காத ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்க என்ன நன்மை செஞ்சாலும், எவ்வளவு இபாதத்து செய்தாலும், எவ்வளவு சதக்கா கொடுத்தாலும் வீண் விரயம் செய்கின்றவர்களை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். சொர்க்கம் நன்மையோட வச்சு போக இயலாது. சொர்க்கம் என்பது நாங்க செய்யற நன்மையை வச்சு போக இயலாது. அல்லாஹ்வோட விருப்பத்தால தான் போகணும். சில பொழுதுகள்ல மலையளவு நன்மையை ஒருவர் எடுத்துக்கொண்டு போவார். அல்லாஹ் விரும்பாத ஒரு மனிதராக அவர் உலகத்தில் வாழ்ந்திருந்தால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்காது. மறுமை நாள் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பான் என்று நாம் விளங்கி இருக்கிறோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் ஒரு மனிதனுடைய ரூஹ் தொண்டை குழியை அடைகின்ற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறதுல அளவு கிடையாது. உலகத்துல ரூஹ் தொண்டைக்குழிய வார வரைக்கும் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும், ஷிர்கே செய்திருந்தாலும், அல்லாஹ் அல்லாத ஒருத்தனையே வணங்கி இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். மறுமை நாளையில் மன்னிப்பு இருக்கிறது எப்படி தெரியுமா? மாலிகி யௌமித்தீன். இந்த கன்செப்டை அடிக்கடி நினைச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இங்க சின்ன சின்ன தவறுகள் செய்கிற நேரம் அல்லாஹ் மன்னிச்சிருவான், நீங்க தான் இப்படி சொல்றீங்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்று அல்லாஹ் சம்பந்தமான அந்த அகீதாவில் நாம் தவறாக இருக்கிறோம். அல்லாஹ் மறுமை நாளையில் மன்னிக்க கூடியவன். ஆனா எப்படி மன்னிக்க கூடியவன் என்பதை விட மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் நீதியானவன். சகோதரர்களே, கடுகளை வேணும், அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்ய மாட்டார். ஒருவர் கஷ்டப்பட்டு வீண் விரயமே செய்யாமல் ஒரு மணி சோத்தையும் புறக்கி ஒருத்தன் சாப்பிட்டு மறுமை நாளைக்கு வருவான். ஒரு மணி சோறு விடாம புறக்கி சாப்பிட்டு தட்டை வலிச்சு விரல் எல்லாம் சூப்பி எல்லா கையும் கழுவி மொத்தமா ஒரு மணி வீசாம மறுமை நாளை ஒருத்தன் வந்திருப்பான். அவனுக்கு ஒரு தீர்ப்பையும் நீ கணக்கே எடுக்காம கண்டுகொள்ளாம அவ்வளவு உபதேசங்கள் கேட்டு கிலோ கணக்கு சாப்பாடை வீண்விரயம் செஞ்சுட்டு வார எனக்கும் மன்னிப்பு ஒன்று கிடையாது. நீதியோட தான் அங்க மன்னிப்பு. ரோட்டோரத்துல ஒரு போலீஸ்ல பிடிபடுறோம். ரோட்ல போயிட்டு இருக்கிற நேரம் டிராபிக்கால பிடிக்கிறார். அங்கனைக்கு வேண்டியதை பேசி அவன்கிட்ட மன்னிப்பு எடுத்துடலாம். அதை அங்கேயும் போய் செய்ய பார்ப்போம். அல்லாஹ் தஆலா அதனாலதான் மறுமை நாளை பத்தி சொல்றான். அங்கே உனக்கு பேச டைம் தர மாட்டான். நீ பேசினா 1008 விளக்கம் சொல்லிடுவாய். நம்ம இங்க வீச வானாண்டா இதெல்லாம் வீசாம செய்யணுமா? ஹோட்டல் செய்யக்கூடிய சகோதரர்கள், அவங்களை குறிச்சு சொல்லல, நான் ஒரு சகோதரரோட பேசினதால சொல்றேன். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். இந்த ரைஸ் ஒன்று போடுறாங்க. இந்த ரைஸ் போடுற இடத்துல நீங்க போயிட்டு அவங்க போடுற சிஸ்டத்துக்கு போயிட்டு பார்த்தா ஒரு ரைஸ்ல ஒரு 250 அரிசி கீழே கொட்டி இருக்கும். நீங்க சிம்பிளா பாருங்க, போடுற இடத்துல பாருங்க, அது போடுற சிஸ்டத்துக்கு அது கொட்டுது. ஒரு சகோதரர்கிட்ட சொல்றேன், நம்ம விளக்கம் சொல்றதுல எங்களை விட்டு ஆள் இல்லை, இது வீண் விரயம் தானே, இந்த அரிசி மணி கொட்டாம நீங்க ஏதாவது ட்ரை பண்ணலாம் தானே. அவர் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? வாகனம் ஓடுற நேரம் டயரு தேயுதுன்னு சொல்லி வாகனம் ஓடாம இக்கலுமா ஹசரத்? எப்படி விளக்கம்? வாகனம் ஓடுற நேரம் டயரு தேயுதுன்னு சொல்லி வாகனம் ஓடலாம் இக்கலுமா? ரைஸ் போட கொள்ள கொஞ்சம் கொட்ட தான் செய்யும்.
அன்புள்ள சகோதரர்களே, நீங்க நினைக்காதீங்க இந்த விளக்கம் எல்லாம் இங்க பேசலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதுக்கு உனக்கு இந்த ரைஸ் தான் அல்லாஹ் கேட்க போறான். ஏன் தின்ன பஞ்சம் இல்லாமையா போடுறாய்? போடு. நாம் கவனம் எடுக்கிறோம் இல்ல, அதை போற நாங்களும் கவனம் எடுக்கிறோம் இல்ல, போடுற அவர்களும் கவனம் எடுப்பதில்லை. மிக கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா மணி மணியாக ஒவ்வொரு சொட்டு சொட்டாக அல்லாஹ் எழுதுவான். இந்த கூலர்ல உட்கார்ந்து தண்ணியை குடிக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவை குடிக்கிறோம், போதாது, இன்னும் கொஞ்சம் எடுத்து குடிக்கலாம். ஆனா பாதி பேர் எப்படி குடிக்கிறோம் தெரியுமா? போனோடனே பாஸ்ன்னு ஃபுல்லா திறந்து 2 மொடலை குடிச்சிட்டு மீதி அப்படியே ஊத்தி விடுறோம். அதெல்லாம் நம்மளோட லிஸ்ட்லயே இல்லை. வுது செய்கிறோம், கொஞ்சம் வெளியில நின்று பார்த்தால் ஒரு நாளைக்கு வுது செய்கின்ற தண்ணியை விட பல லிட்டர் கொட்டி விடுகிறோம் சகோதரர்களே. பைப்பை நூலா திறந்து எடுக்கிறது தான் சுன்னா. அப்ப மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் நினைக்கின்றபடி இதுக்கெல்லாமா அல்லாஹ் கணக்கு பார்ப்பான்? உனக்கு பைப்பை நூல்ல திறந்து கொண்டு மெதுவாக ஆறுதலாக கையை பிடிச்சி தண்ணி நிறைகிற வரைக்கும் நின்று நீ முகத்தை கழுவணும். அது இல்லாம பாஸ் என்று திறந்து விட்டுட்டு கையை போட்டு முகத்தை கழுவுற கெப்ல 2 கோப்பை தண்ணி போயிடும். அது நம்மளுக்கு அதெல்லாம் அது வீண் விரயம். இதுக்கெல்லாமா அல்லாஹ் கணக்கு போடுவான். நாம் கணக்கெடுக்கவே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமான பகுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். நம்ம இப்ப குர்ஆன் சொன்னால தெளிவாயிட்டோம். சஹாபாக்கள் கடைசி ஹஜ்ஜத்துல் வதால வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான கத் ஐஸ அய்யுபத ஃபீ பிலாதிக்கும் ஹாதிஹி அபதா. நம்ம அடிக்கடி கேள்விப்படுற செய்தி. இந்த அரேபிய தீபகற்பத்தில் அவன் வணங்கப்படுவதை ஷைத்தான் நம்பிக்கையிலிருந்து விட்டான். நம்ம குர்ஆன் சொன்னா எல்லாம் இப்ப ஷிர்க் இல்ல, பித்அத் இல்ல, எல்லாம் கம்ப்ளீட் சொர்க்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலாக்கின் இந்த அந்த ரூட்ல ஷைத்தானே உங்கள்ட்ட வரமாட்டான். வலாக்கின் சதகூனு லஹு தாஅத்துன் ஃபீமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும் ஃபஸயர்தா பிஹி. நீங்க ஷிர்க் செய்ய மாட்டீங்க, அதுக்கு அவன் வந்து தூண்ட மாட்டான். ஆனால் நீங்கள் செய்கின்ற காரியங்களில் எதையெல்லாம் நீங்க சின்னதுன்னு நினைக்கிறீங்களோ, சின்னதுன்னு மார்க்கத்தில் ஒன்று இல்லை, அது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க சின்னதுன்னு எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அதன் மூலம் உங்களை அவன் பொருந்திக் கொள்வான். உங்களை கொண்டு போய் அவன் நரகத்தில் சேர்த்துருவான். சிறுக்கு செய்யாம பித்அத் செய்யாம சொர்க்கத்துக்கு போற ஒரு நரகத்துக்கு போற ஒரு சமுதாயத்தை பார்க்கலாம். சிறுக்கு இல்ல, பித்அத் இல்ல, அகைதாவுல தூய்மையாக இருந்து கொண்டு ஒரு சாராரை நரகத்துக்கு கொண்டு போய் சைத்தான் சேர்ப்பான். எல்லாத்தையும் அவங்களுக்கு இது என்ன பெரிய விஷயமா? அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற பாவங்களில் எதுக்கெல்லாம் நம்ம ரீசன் சொல்றோமோ அதெல்லாம் நம்ம சின்னதுன்னு நினைச்சுக்கிறோம். எங்களுக்கு சின்னதா காட்டிட்டான். இதெல்லாம் செய்யாம இந்த நவீன காலத்தில் ஈக்கேலுமா? இதோட தொடர்பில்லாம இந்த பாவத்தை விட்டுட்டு ஈக்கேலுமா? சில பிசினஸ் செய்யறவங்க பேசுற நேரம் பார்க்கலாம், வட்டி இல்லாம பிசினஸ் ஒன்று செய்யலுமா அப்பா இந்த காலத்துல? அது ரசூலோட காலத்துலண்டா ஓகே, நரகம் வரைக்கும் சைத்தான் கொண்டு போவான். பேஸ்புக் பார்க்காம அப்படியே இந்த ஒரு வீடியோவாவது இந்த உலகத்துல யாராவது அப்படி இருக்கிறாங்களா? நாம் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொள்வோம். இந்த ஆறுதல் எல்லாம் நாங்க செய்யற பாவத்தை சைத்தான் சின்னதாக காட்டுற. நான் இப்ப உங்களுக்கு சொன்னேனே, இப்படியெல்லாம் தண்ணி குடிக்கலுமா உலகத்துல? இப்படியெல்லாம் 100க்கு பைப்பை திறந்துட்டு ஒரு சொட்டு தண்ணி கொட்டாம வுது செய்ய யாராவது இருக்கிறாங்களா? எல்லாம் தானே செய்யறாங்க என்று சின்னதாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாப்பாட்டை நான் ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? ஒவ்வொரு திருமண வீடுகளில் சகோதரர்களே, திருமணம் நடத்துகிறவர்கள் வீண் விரயத்துக்கு இந்த சமுதாயம் விதிவிலக்கே கிடையாது. அல்லாஹ்வுடைய கோபத்தையும் வெறுப்பையும் ஒவ்வொரு திருமண வீடுகளிலும் ஒவ்வொரு விருந்துபசார வீடுகளிலும் சம்பாதிக்கிறோம். கல்யாண வீட்டுல போனா சோத்து சாணம் கொண்டு வைப்பாங்க. நம்ம 4 பேர் 5 பேர் இருப்போம். எனக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு என்ன 5 பேருக்கும் அல்லாஹ் ஒரு மூளைய புத்திய தந்திக்கிறானா இல்லையா? ஒரு பிளேட்டை கொண்டு வாங்க, கொஞ்சம் ஒரு சைடுல ஒதுக்கி வச்சுட்டு தேவைண்டா போட்டு சாப்பிடுவோம். அந்த இதெல்லாம் இல்ல. போடுறவனுக்கு அந்த அறிவு இல்லை. சாப்பாட்டை போடக்கொள்ள பெருமைக்காக முழு சகன்ல நிறைச்சு இன்னைக்கு புரியாணி புரியாணின்னு எத்தனை கிலோ சகோதரர்களே. நீங்க நினைக்கிறீங்களா? வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன்,
நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் பார்க்காமல் பராமுகமாக இருக்கிறான் என்று எண்ணிவிடாதீர்கள். எதை கூட வீசல தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதெல்லாம் சைத்தானுக்கு போறது தெரியுமா? எதையெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்கு எதிராக சைத்தானுக்கு விடுகிறோம் தெரியுமா? உங்களில் ஒருவர் சாப்பிட்டால், இதா வகஅத் லுக்மத்து அஹதிக்கும் ஃபல்யஹுதுஹா, நீங்க சாப்பிடுற நேரம் உங்களை அறியாம உணவு கீழே கொட்டினால், நீ தெரிஞ்சு கொட்டதல்ல, உன்னை அறியாம கொட்டத்துக்கு ரசூலுல்லாஹ் தீர்ப்பு சொல்லுகிறார்கள். உங்களை அறியாமல் நீங்கள் சாப்பாடு கீழே கொட்டினால், மா கான பிஹி மின் அதா, கீழே விழுந்தா சும்மா இருக்குமா? அதுல ஏதாவது தூசிகள் பற்றிக்கும். ஆனா இன்றைக்கு ஃபேஷன் என்ற பேர்ல, ஆரோக்கியம் என்ற பேர்ல, சுகாதாரம் என்ற பேர்ல, அதனாலதான் அல்லாஹ் இவ்வளவு நோயோட வச்சுக்கிறார். எல்லாம் சுத்தம், சானிடைசரோட தான் வாழ்றது. அங்க பாத்ரூமுக்கு போனா ஹேண்ட் வாஷ், எல்லாம் சுத்தம். நோயிலேயே சாகுன்னு அல்லாஹ் விட்டுக்கிறான். ஒரு பிஸ்கட் ஒரு புல்ல திண்டீகோல விழுந்தால் இஸ்லாம் சொல்லுகிற தீர்வு என்ன தெரியுமா? அதுல ஒரு தூசி பட்டிருந்தால், அதுல ஊத்தப்பட்டிருந்தால் அதை தட்டிட்டு நீ சாப்பிடணும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அதை தட்டிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்கள். வலா யதஹா லிஷைத்தான், ஊத்தப்பட்டிருக்கி தானே எடுத்து சாப்பிடக்கூடாது என்று நீயாக ஒரு கற்பனை தியரியை உருவாக்கி அந்த உணவை சைத்தானுக்கு விட்டுவிட வேண்டாம். இஸ்லாம் ஒரு மணி சோறு தின்ற நேரம், ஒரு 4-5 மணி, அதுவும் சுஃப்ரால தான் புழுது, அதை எடுத்து புறக்கி சாப்பிடணும். ஒரு மணியையும் சைத்தானுக்கு விட்டுவிட வேண்டாம். பிளேட்ல வலிச்சு ஒரு மணி இல்லாம நீ சாப்பிட்டுறணும். அப்படியே போய் கைய கழுவ சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள், வலா யம்ஸஹு யதஹு பில் மிண்டீல், தன்னுடைய விரல்களை உறிஞ்சுகின்ற வரைக்கும் கைய துடைக்க வானாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? உண்ட விரல்ல உள்ள சோத்து மணி கூட தண்ணியோட போயிடக்கூடாது, அல்லாஹ் கணக்கு போட்டுருவான். பிளேட்லையும் இருக்கப்படாது, திண்டு முடிஞ்சா கீழையும் இருக்கப்படாது. சாப்பிட்டு முடிஞ்சோண்ட விரல்ல ஒட்டி கொண்டு, அல்லாஹ் இது விரல்ல ஒட்டி கொண்டு கை கழுவுற நேரம் போனது, அதுக்கு முன்னால நீ விரல உறிஞ்சணும். இந்த ஒவ்வொரு மணியையும் அல்லாஹ் கணக்கு போடுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொன்னார்கள் தெரியுமா? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சின்னதுன்னு நினைச்சிடாதீங்க, சின்னதுன்னு நினைச்சிடாதீங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஒரு உதாரணத்துல ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ஒரு நாள் ஹுனைன் யுத்தத்துக்கு போய் ரசூலுல்லாஹ் திரும்பி வார, மதீனா மக்காவுக்கு திரும்பி வார வழியில சாப்பாடு சமையல் செய்ய வேண்டிய ஒரு தேவை வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல டென்ட் அடிக்கிறாங்க. நபித்தோழர்களுக்கு சொல்றாங்க, சின்ன சின்ன குச்சிகளில் விறகுகளை புரை கொண்டு வாங்க, நெருப்பு மூட்டி சமையல் செய்யணும். ஆளுக்கால் பெய்த்து ஒரு குச்சா எடுத்துட்டு வாரான். ஒரு விறகு குச்சி ஏதாவது ஒரு பிரயோசனமிக்கா? ஒன்னும் செய்யலாது, தண்ணிய கூட வேக வைக்கலாது. ஒவ்வொரு விறகு குச்சா எடுத்துட்டு வந்தா எல்லா விறகையும் ரசூலுல்லாஹ் சேர்த்து நெருப்ப மூட்டி சமையல் செய்யறான். செஞ்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நபித்தோழர்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க, நீங்க கையில கொண்டு வந்தீங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குச்சி, அதை சின்னதுன்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து சின்ன சின்ன குச்சி தான், அதனால ஒன்னும் செய்யலாது, சின்னதுன்னு நினைச்சிடாதீங்க. எல்லா குச்சிகளும் ஒன்று சேர்ந்து நெருப்ப மூட்டி அந்த நெருப்பாலே எல்லா குச்சிகளும் அழிஞ்சு போயிடும். எப்படி அல்லாஹ் தஆலா ஏன் நீங்க சின்னதுன்னு நினைக்காதீங்க என்று ரசூலுல்லாஹ் அதை சொல்லிட்டு சொல்றாங்க, இய்யாக்கும் வ முஹக்கராத்தித் துனூப், நீங்கள் சிறியதாக எண்ணக்கூடிய பாவங்களை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். இதெல்லாமா இது என்ன சப்ஜெக்டா? இதுக்காவா இவ்வளவு அடிச்சுக்கொள்ளணும், இதுக்காவா இவ்வளவு சண்டை? சின்னதுன்னு நீங்கள் சின்னதாக நினைக்கக்கூடிய பாவங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். فَإِنَّهُنَّ يَجْتَمِعْنَ عَلَى الرَّجُلِ حَتَّى يُهْلِكْنَهُ, சின்னது 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 என்று ஒன்று சேர்ந்து அதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனை அழித்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பகலைக்கு ஒரு மணி, நம்ம ஒரு மணி எல்லாம் வீசுற வழக்கம் இல்லையே. இன்னைக்கு போய் சும்மா எண்ணி பாரு,
சுஃப்ரால சும்மா என்றதுக்கு முன்னால நம்ம புறக்கி சாப்பிடுவோம் என்று அது படித்தால் செய்கின்ற ஒரு வளமை. அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்து செய்யணும். ஆனா நீங்க அதை சாப்பிடுறதுக்கு முன்னால சும்மா எண்ணி பாருங்க. இன்னைக்கு அப்படி புள்ள திண்டது, புள்ள சாப்பிட்ட இடம், மனைவி சாப்பிட்ட இடம், எல்லாம் சாப்பிட்ட இடத்த கொஞ்சம் கூட்டி எடுத்து பாருங்க. ஒரு 50 கிராம். இன்றைக்கு 50 கிராம், ராவைக்கு 50 கிராம், நாளை வெள்ளனைக்கு 50 கிராம், பகலைக்கு 50 கிராம். எண்ணி 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 மாசத்துக்கு 5 கிலோ, வருஷத்துக்கு 50 கிலோ. எண்ணி எண்ணி பார்த்தால் அல்லாஹ் தஆலா பட்டோலையில் உனது வாழ்நாளில் நீ 5000 கிலோ அரிசியை வீண்விரயம் செய்திருக்கிறாய். நரகம். ஒரு மணிக்கே அல்லாஹ் எழுதுவான் என்றால் சேர்த்து 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 அழிச்சு போட்டுரும். ஒரு மில்லி இங்க தண்ணி ஊத்துற நம்ம வீசுற குடிச்சிட்டு கொட்டுற தண்ணி ஒரு 10 ml சேர்ந்து நீ பல்லாயிரம் லீட்டர்களை உலக வாழ்நாளில் வீண்விரயம் செய்திருக்கிறாய். அல்லாஹ் பட்டோலையை காட்டுவான். பட்டோலையில எல்லாம் எழுதி அணுவளவு செய்தாலும் ஷர்ரையரா, மறுமை நாளில் அதை அவர் கண்டுகொள்வார். அன்புள்ள சகோதரர்களே, சின்னதேண்டு எதை நினைச்சிடக்கூடாது. ஏன் தெரியுமா? நாம் சின்னதேண்டு நினைப்பதன் மூலம் அல்லாஹ்வை குறைவா நினைக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம வாரோம். அல்லாஹ் தஆலா அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் இல்மு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா மார்க்க அறிவை தந்திருக்கிறான். அல்லாஹ் என்றால் யார் என்ற தெளிவை தந்திருக்கிறான். சொர்க்க நரகத்தினுடைய விளக்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அறிவு கொடுக்கப்பட்ட ஒருத்தர் சின்னதா நினைச்சாருன்னு வைங்க, உனக்கு எல்லா அறிவும் இருக்குது, அல்லாஹ் மறுமை நாள்ல விசாரிப்பான், அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற எல்லா அறிவும் உள்ள ஒருத்தர் பாவம் செஞ்சால் அல்லாஹ் கடுமையா தண்டிப்பான். சில பேர் கேள்வி கேட்கிறாங்க, ஏன் முஸ்லீம்களுக்கு இவ்வளவு சோதனை? ஏண்டா அல்லாஹ் உனக்கு அவ்வளவு அறிவை தந்திக்கிறான். அவனுக்கு கொடுக்கல. அவனுக்கு அல்லாண்டா தெரியாது, ரசூல்லாண்டா தெரியாது, சொர்க்கம் நரகத்தை பத்தின அறிவு இல்ல, சொர்க்கம்ண்டா தெரியாது, நரகம்ண்டா பயம் இல்ல. அவனுக்கு டைமை கொடுப்பான் அல்லாஹ். ஆனால் அறிவுள்ளவர்கள் தவறு செய்கிற நேரம் இதெல்லாம் அல்லாஹ் பிடிப்பானா என்று நீ அல்லாஹ்வை இரண்டாம் பட்சமாக கணக்கெடுக்கிற நேரம் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான். யூதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் கலம். இதுக்கெல்லாமா அல்லாஹ் தண்டிச்சான்னு நினைச்சு பாருங்க. அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் என்றால் யார் என்று தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் பார்க்கிறான் என்று தெரிஞ்சும் அல்லாஹ்க்கே ஏமாத்துற மாதிரி நம்ம சில கிரிமினல் வேலை செய்வோமே, தண்டனை மிக பயங்கரம் சகோதரர்கள். சூரத்துல் கலம் 17வது வசனம் தொடக்கம் எடுத்து வாசிச்சு பாருங்க. இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. ஒரு தோட்டக்காரர்களை நாங்கள் சோதித்தோம். பயிர் செஞ்சாங்க, விளைச்சல். ஏதோ என்ன பயிர்ன்னு அல்லாஹ் சொல்லல, ஏதோ பெரிய தோட்டம், பழந்தோட்டம் உண்டா, ஒரு மாங்காய் தோட்டம் அல்லது ஒரு பேரக்காய் தோட்டம் அல்லது ஒரு பப்புளுக்காய் தோட்டம், இப்படி ஏதாவது ஒரு தோட்டத்தை வச்சுக்கோம், அல்லது வயலுண்டா வச்சுக்கோம். பெரிய தோட்டம், சும்மா ஒருத்தர் தோட்டம் அல்ல, ஒரு கிராமத்திட ஒரு 10-15 பேர் சேர்ந்து பிசினஸ் செஞ்ச பெரிய தோட்டம். கிட்டத்தட்ட 10-20 கோடி ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு தோட்டம். விளைச்சல் வந்துட்டு ஒரு 3 மாசமோ 4 மாசமோ கஷ்டப்பட்டு நாளைக்கு வெள்ளனைக்கு போய் அறுவடை செய்யறதுக்கு ரெடி ஆகிறாங்க. இது அக்ஸமு லயஸ்ரி முன்னஹா முஸ்பிஹீன். ராவ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிசினஸ்மேன் அந்த 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 தோட்டத்தை இன்வெஸ்ட் பண்ணின எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாம் பேசிக்கொள்றாங்க. நாளைக்கு பெய்த்து சும்மா அதெல்லாம் பிச்சு கன்ஃபார்மா வளர்ந்துட்டு ஒழுதும் பேசல. அல்லாவை நம்பி இருந்தவர்கள் நாளைக்கு பெய்த்து எல்லாம் பிச்சு வேற லெவல்ல பிசினஸ் பெருக போகுது, நாளைக்கு செட்டில் ஆகுறோம். ராவ் பேசிக்கொள்றாங்க. லயஸ்ரி முன்னஹா, சத்தியமா நாங்க வெள்ளனைக்கு பெய்த்து எல்லாம் பறிக்கிறேன், முந்தின அந்தில பெய்த்து தோட்டத்தை பார்த்துட்டு வந்துட்டான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலா யஸ்தஸ்னூன், இன்ஷா அல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தை சொல்லல. நம்ம எவ்வளவு பேசுறோம். பயப்படாதீங்க, பொய்யா இருந்தா பாருங்க, 2 மாசத்துல இந்த கடையை இன்னைக்கு செஞ்சு காட்டுறனா இல்லையான்னு பாருங்க.
இன்ஷா அல்லாஹ். நம்மளுக்கு அது நினைக்கிறதோ அதை பத்தி அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் தாலா குர்ஆனிலே அல்லாஹ் சரித்திரம் சொல்லுகிறான், வலா யஸ்தஸ்னூன், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு போயிட்டு பிப்பமும் அவங்க சொல்லல. ஃபதாஃப அலைஹா தாயிஃபும் மிர் ரப்பிக வஹும் நாயிமூன், எல்லாம் படுத்துட்டு தூங்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் ஒட்டுமொத்த தோட்டத்தையும் நெருப்பால சூழ்ந்து கருக்கி சாம்பலாக்கினோம். ஃப்ளட். வலா யஸ்தஸ்னூன், செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? எல்லாரும் பேசி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு போயிட்டு பிப்பமுன்னு சொல்லல, அவ்வளவுதான். இது ஒரு குத்தமா? இது ஏன் அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தான் தெரியுமா? அவனுக்கு அல்லாஹ் அவ்வளவு அருள் செஞ்சான், செய்யாத அருள் எல்லாத்தையும் கொடுத்தான். மார்க்க அறிவை கொடுத்தான். இது அகதுனா மீசாகக்கும் வரஃபைனா ஃபௌகக்கும் தூர், யூதர்களுக்கு அல்லாஹ் ஒப்பந்தம் எடுக்கிற நேரம் தூர் மலைய தலைக்கு மேல தூக்கி வச்சு அல்லாஹ் ஒப்பந்தம் எழுதினான். அப்படி அற்புதத்தை கொடுத்தான், கடலை பொளந்து கொடுத்தான். அவ்வளவு அருள் செஞ்ச நீ இன்ஷா அல்லாஹ்ல மிஸ் பண்ண கூடாது. மற்றவன் எவ்வளவோ பிசினஸ் செய்யறான், அவன் அல்லாவே நம்பல, அவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். நீ இன்ஷா அல்லாஹ் சொல்லாம செஞ்சா மொத்த கடையையும் அல்லாஹ் பத்த வச்சிடும். இது மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் சொல்லாதது மட்டுமல்ல, அடுத்த சப்ஜெக்ட் தெரியாது, அல்லாஹ் டோட்டலா அழிச்சு போட்டான். அடுத்த நாள் வெள்ளனை எல்லாரும் எழும்பி சாம்பல்களை போன்று அல்லாஹ் மாற்றினான், தோட்டத்தை சாம்பல் ஆக்கிட்டான். அல்லாஹ் வெள்ளனையோட எல்லாரும் எழும்பி பத்தனாதவு முஸ்பிஹீன், காலையில எழும்பி எல்லாரும் ரெடி ஆகிறாங்க, எல்லாரும் வாங்க போம் என்று எல்லாரும் பேசிக்கொண்டு போறாங்க. போற வழியில எல்லாரும் அல்லாஹ் அழகா சொல்றான், ஃபன்தலகு வஹும் யதகாஃபதூன், போற வழியில் ஒருத்தர் பக்கத்தை அல்லாஹ் அப்படியே சொல்றான், யதகாஃபதூன்டா காதுல ஊதுறேண்டும், சத்தம் போட்டு செல்லல, அவரு காதுல ஊதி கொண்டார்கள். அல்லாஹ் யதுகுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், செஞ்ச எவ்வளவு அநியாயக்காரன்ன்றதை அல்லாஹ் சொல்றான். ஆனா செஞ்சது பெரிய பாவம் அல்ல. ராவ் இன்ஷா அல்லாஹ் சொல்லல, மொத்தமா தோட்டத்தை அழிச்சான். வெள்ளன போற நேரம் ஆளுக்கால் காதுல ஊதி கொள்றாங்க, இந்த ஏழைகளை மட்டும் யாரையும் உள்ளு குற்ற கூடாது. நான் வாரானல், எல்லாரும் ஓசில தின்ன வாரானல், எல்லாம் பேக் எடுத்துக்கொண்டு வாரானல், எல்லாரும் பிரிச்சுட்டு பைத்துருவானல், இவன்களை மட்டும் இன்னைக்கு தோட்டத்துக்குள்ள விட்டுறப்படாது. சத்தம் போட்டு ஊர்ல அறிவிச்சிட்டு போகல, அப்படி ரோட்ல போற நேரம் திடீர்னு அந்த அங்கலா பக்கத்துல அந்த அவன் வாரான் பேக் எடுத்துட்டு ஒத்தனையும் தோட்டத்துக்குள்ள விட்டுறப்படாது. இது ஒரு பெரிய வேலையா? இது நம்ம சிம்பிளா கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற நேரம் யாசகம் கேட்டு ஒருத்தர் வாரார், நீ கொடுக்க போறதே 20 ரூபா 10 ரூபா, அப்படி கொஞ்சம் அங்கே போய்த்து வாங்க, அவர் பிஸி ஆயிட்டார், போய்த்து வாங்கன்ட்டு இங்கே குசு குசுண்டு கதை. இவனுக்கு எல்லாம் கை காலை வச்சுக்கொண்டு நல்லா திண்டு குலைச்சி பொழைக்க வேண்டியதானே. சல்லி கொடுத்தே நாசமா, ஒரு வார்த்தை பேசினா மொத்த கடையே நல்லா பத்த வச்சிருவான். அதுதான் இது சிம்பிள். நம்ம தெரியாம எவ்வளவு பேசுகிறோம் சகோதரர்களே, மற்றவனை பத்தி பேசுறோம், மற்றவர்களுடைய குறைகளை பேசுறோம், எல்லாம் கணக்கெடுக்க மாட்டான், அல்லாஹ் பார்க்கிறான் இல்லைன்னு நினைச்சு குசு குசு குசுண்டு 2 பேர் அவரை பத்தி பேசிக்கல, இந்த வார 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 என்ன செய்தின்னு அப்படியே கதையை மாத்துறோம். ஏன் அல்லாஹ் எழுத மாட்டானா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அறிவுடையவர்கள். ஏன் இது சின்ன, இதெல்லாம் சப்ஜெக்டே இல்லை. ஏன் அல்லாஹ் தாலா தோட்டத்தையே அழிச்சான் தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய அருள் செய்தான். நாங்களும் சகோதரர்களே குர்ஆனையும் ஹதீஸையும் படித்தவர்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சின்னதீண்டு ஊற்றத அல்லாஹ் கடுமையா தண்டிப்பான். ஒரு கூட்டம் நம்ம சின்னதீண்டு கொடுக்குற கேமிங்க, அது கேம்னு தான் சொல்லணும். நம்ம அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை ஏமாத்துறதுக்கு கொடுக்குற கேமிங்க, அது பயங்கரம். வட்டியில போய் நிக்காத, சின்னதீண்டு நினைச்சா அல்லாஹ்வோட கண்ணுக்கு நம்ம மறைக்க பார்ப்போம். அதுதான் அது சைத்தாண்ட ஒரு வழிமுறை. வட்டி எடுக்காத, வட்டி எடுக்கிறது ஹராம், எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா இஸ்லாமிக் பேங்க்னு ஒன்று திறந்து வச்சுக்கிறான். அதே கன்செப்ட இங்க, அதே சப்ஜெக்ட் ஒன்றுதான், அங்க எடுத்தா வட்டி, இங்க எடுத்தா பேர் இன்ட்ரெஸ்ட், கேம கொடுத்து வச்சுக்கிறேன். அல்லாஹ் என்னத்தை இஸ்லாமிக் பட் யாராலும் கேட்டா இங்க போய்த்து வாகனம் எடுத்துக்கிறீங்களே, அவர் மௌலைக்கு விளக்கம்,
இஸ்லாமிக் பேங்க் அதை எப்படி நீங்க ஹராம் பண்ணுவீங்க? பாகிஸ்தான் உள்ள உலமாக்கள் ஹலால் கொடுத்திருக்கிறாங்களாமே. அதே சப்ஜெக்ட், அதே வட்டி இஸ்லாமிக் பேங்க் வைத்து எடுக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹ்க்கு தெரியாது, அல்லாஹ் பார்க்காம இருக்கிறான், அல்லாஹ் கண்டுகொள்ளாம இருக்கிறான்? இதே கேமை தான் யூதர்களும் கொடுத்தான். என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கடற்கரை ஓரத்தில் இருந்து கொண்டு மீன் பிடிச்சு கொண்ட ஒரு சமுதாயம் இருந்தார்கள். அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவர்கள் அநியாயம் செய்ததனால அல்லாஹ் ஒரு ஹராத்தை போடுறான். சனிக்கிழமை நீங்க மீன் பிடிக்கப்படாது. சனிக்கிழமை மீன் பிடிக்கப்படாது மட்டுமல்ல, சனிக்கிழமை தான் மீன் பொங்கிச்சு. நம்ம எங்கட பாசையில சொல்றதா வட்டி எடுக்காத, ஆனா வட்டியை லேசா இஸ்லாமிக் வங்கின்னு தருவான். சனிக்கிழமை தான் மீன் பொங்குது. இவங்க என்ன கேம் ஒன்று கொடுத்தாலும் தெரியுமா? வெள்ளிக்கிழமை வலைய போட்டு சனிக்கிழமை மீனை அள்ளி ஞாயிற்றுக்கிழமை வெளியெடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை வலைய போட்டு சனிக்கிழமை மீன் எல்லாம் வந்தோடனே எல்லாம் செட் பண்ணி வலைக்கு மீனெல்லாம் சனிக்கிழமை மாட்டும், ஞாயிற்றுக்கிழமை எடுத்தாங்க. தப்பா? அல்லாஹ் சனிக்கிழமை அல்லாட்ட பேசலாம், அல்ல நீ சனிக்கிழமை தானே மீன் பிடிக்க வானாண்டாய். நம்ம கொடுக்குற கேம் மாதிரி. அங்க வாகனம் எடுக்காத, அங்க பினான்ஸ்ல எடுக்காத ஹராமுண்டா, இவன் அந்த சிஸ்டத்தை அப்படியே என்னென்னமோ ஒரு 10 பேப்பருக்கு சைனை வாங்கி நாங்க வாகனத்தை எடுத்துத்தான் உங்களுக்கு விற்கிறோம். ஒரு பூச்சா அதெல்லாம் படிக்கிறது இல்லை. வந்து எடுத்தோடனே அது மௌலைமார், அவங்க நிறைய மௌலைமார் சேர்ந்து தானே அதை செய்யறாங்க, அவங்களுக்கு தானே அந்த பாவம் எல்லாம் போகும். சின்னதுன்னு நினைச்சு வட்டியில் மூழ்கி இருக்கிறோம். நினைச்சு பாருங்க, இஸ்லாமிய வங்கிகளில் வாகனம் ஓடுகின்ற எத்தனை பேர் அல்லாஹ்வோடு போராடுகிறோம். வா அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், வா உன்னை வெற்றேன் கேட்டா இஸ்லாமிய வங்கி. அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் தெரியுமா? தவறு செய்யறேன்றது, ஒருவன் தவறு செய்து யா அல்லாஹ் நான் வட்டில போய் விழுந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு, அதை உணர்ந்து கொள்ளுகிறேன், அவனுக்கு மன்னிப்பு இருக்கிறது. நீ தவறேண்டு விளங்கி கொண்டு இஸ்லாமிய வங்கின்னு ஒன்றை உருவாக்கி கொண்டு அதுல உள்ள வட்டி சிஸ்டம் எல்லாம் எட் பண்ணி கொண்டு அல்லாஹ்வுக்கு ஏமாற்றம் செய்கிறாயே, அல்லாஹ் தஆலா சனிக்கிழமை பிடிச்சி யா அல்லாஹ் எனக்கு வேற வழி இல்லை, சாப்பிட வழி இல்லை, நான் சனிக்கிழமை மீனை பிடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருந்தா அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். ஆனா இவன் கேம கொடுக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கிறான், ஃபலம்மா நஸூமா ذுக்கிரு பிஹி, அவர்களுக்கு சொல்லப்பட்டதை அவர்கள் மறந்து அநியாயம் செய்ததன் காரணமாக, கிரிமினல் வேலை செய்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபலம்மா அத்தௌ அம்மா நஹு அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததனால் குல்னா லஹும் கூனு கிரதத்தன் காஷிஈன், சனிக்கிழமை மீன் பிடிக்க வானம் என்று சொன்ன நேரம் வெள்ளிக்கிழமை வலைய போட்டு ஞாயிற்றுக்கிழமை மீன் எடுத்ததனால அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அவர்களை இந்த உலகத்தில் இழிவடைந்த குரங்குகளாக அல்லாஹ் மாற்றினான். சும்மா குரங்கு முகம் மனுஷ பொடி அல்ல, மனுஷனை குரங்காக்கி விட்டான் அல்லாஹ். நம்மளுக்கு எல்லாம் எழுதாம நம்ம போடுற இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு வட்டி எல்லாம் நீ எடுத்துட்டு வாகனத்துல பினான்ஸ்ல வச்சுட்டு நீ சுதியா சுத்தி கொண்டு யாராலும் கேள்வி கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்லி கொண்டு 1000 கூத்த போட்டு கொண்டு இருக்கிற ஒன்ன அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் என்றால் இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், மறுமை நாளையில் அல்லாஹ் கடுமையாக பிடிப்பான். சனிக்கிழமை மீன் பிடிக்க பசிக்கு தேவைக்கு மீன் பிடிக்க வானவனையே அல்லாஹ் குரங்கா மாத்தினான் என்றால் வட்டி என்பது மிக பெரும் பாவம். அதனோடு ஊறி இருக்கிற ஒன்ன அப்படியே அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவானா? சிறியதாக என்ன வேண்டாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எல்லா பாவங்களையும் எங்களுக்கு ஷைத்தான் சிறியதாக காட்டி 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 எங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். எனவே சிறியதாக எண்ணாமல் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா நுணுக்கமாக ஒவ்வொரு செகண்டும் கணக்கு பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்டு நாம் சாப்பிடுகின்ற நேரமும் குடிக்கின்ற நேரமும் பேசுகின்ற நேரமும் மிக கவனமாக அல்லாஹ் எம்மை பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்டு வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வை உண்மையாக நம்பிய மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒன்றையும் அற்பமாக கருதிவிடக் கூடாது என்கின்ற ஒரு தலைப்பிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை ரத்தின சுருக்கமாக நாம் பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, தீமையான காரியங்கள் மட்டுமல்ல, நல்ல விஷயங்களில் கூட நீங்கள் எதையும் சிறியதாக எண்ணிவிட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்ல காரியங்களில் எதையும் நீங்கள் சிறியதாக எண்ணிவிட வேண்டாம். வலவ் அன் தல்கா அஹாக பிவஜிஹின் தல்க், உங்களுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து ஒரு புன்முறுவல் பூட்பதை கூட நீங்கள் சின்னதாக நினைச்சிடாதீங்க. நிறைய நன்மை கிடைக்கும் சகோதரர்களே. பாதையில் போற நேரம், கடையில் இருக்கிற நேரம் சலாம் சொல்றது ரெண்டாவது, முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறது இருக்குதே, அதை சின்னதாக நினைச்சிடாதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு சிரிப்புக்கு ஒரு நன்மைன்னு வைங்க. இன்னைக்கு ஒரு 10 பேரை பார்த்து சிரிச்சா 10 நன்மை. அல்லாஹ் தாலா பட்டோலை தருகிற நேரம் வெறும் மற்றவனை பார்த்து சிரிச்சு பல கோடி நன்மைகளை அல்லாஹ் எங்களுடைய பட்டோலையில் எழுதியிருப்பார். பெண்களை பார்த்து நபிகளார் சொன்னார்கள், யா நிசா அல் முஸ்லிமாத், பெண்களே, லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லி ஜாரத்திஹா, எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய அண்டை வீட்டாரை சிறியதாக எண்ணிவிட வேண்டாம். வலவ் ஃபிர்சின ஷாத்தின், ஒரு ஆட்டினுடைய கொழும்பு, ஆட்டு குழம்பு சுப் காய்ச்சி கொடுக்குறோமே, ஒரு சுப்பை காய்ச்சி கொடுக்கறத கூட நீங்க சின்னதுன்னு நினைச்சிடாதீங்க. எவ்வளவு சொன்னாலும் நம்ம கொடுக்கிறோம் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் தாலா நிறைய நன்மைகளை அதில் எழுதியிருப்பான். பல வருடங்களினுடைய பகையை ஒரு 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 பிகான் சோறு தீர்த்து விடும் சகோதரர்களே. பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுக்கறதை நீங்க சின்னதுன்னு நினைச்சிடாதீங்க. அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். சின்னதுன்னு நம்ம லிஸ்ட்லயே எடுக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கிற சகோதரர்களே, வாழ்க்கையில ஒரு முறையாவது அதை செஞ்சிடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன் இல்லா மாமின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன், எந்த ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் ஒரு மரத்தை நடுகிறானோ, நம்ம எல்லாம் அது மரம் நாட்டுறதெல்லாம் நம்ம இபாதத்திலே வச்சில்ல சகோதரர்களே, பெரும் பள்ளி வாயில்களிலும் அல் குர்ஆனிலும் தேடுகிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நடுகிறாரோ இல்லா கானமா உக்கில மின்ஹு லஹு சதகா, அந்த மரத் பெருத்து அதில் உள்ள கனியை யாரு சாப்பிட்டாலும் அது அவனுக்கு சதகாவாக மாறும். தொடர்ந்து சொன்னார்கள், வமா சுரிக்க மின்ஹு லஹு சதகா, திண்டா மட்டுமல்ல, நம்ம ஒரு மரத்தை நாட்டி வச்சுக்கிறோம் எங்க வீட்டுல, அது வளர்ந்து மாங்காய் சீசன் வைங்களேன், ஒரு 10 பேர் களவாடிட்டு போய்த்துறாங்க, அல்லாஹ் தாலா அதையும் உனக்கு சதகாவாக எழுதுகிறான். நபிகளார் தொடர்ந்து சொன்னார்கள், ஃபயகுலு மின்ஹு இன்சானுன் வலா தாபத்துன் வலா தைருன் இல்லா கான லஹு சதகத்தன் இலா யௌமில் கியாமா, அந்த மரத்திலிருந்து எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு விலங்கும், எந்த ஒரு பறவை சாப்பிட்டாலும் அது மறுமை நாள் வரைக்கும் அவனுக்கு அந்த மரத்திலிருந்து சதக்கத்துல் ஜாரியாவாக அது மாறும். எல்லாருக்கும் கிணங்கட்டி கொடுக்க இயலாது, எல்லாருக்கும் சதக்கத்துல் ஜாரியா தண்ணி எடுத்து கொடுக்க இயலாது. ஆனால் எங்கள் எல்லோருக்கும் செய்ய முடியுமான ஒரு சதக்கத்துல் ஜாரியா ஒரு மரத்தை நட்டுற சகோதரர்களே. எங்கட வீட்டு தோட்டத்தில் இடம் இல்லையா, நம்ம சொந்தக்கார வீட்டுகளுக்கு எங்கேயாவது போனா ஏக்கர் கணக்கு வச்சுப்பாங்க, போற வழியில் ஒரு பேரக்க மரத்தை வாங்கிட்டு போய் அந்த வீட்டுல ஊண்டி விடுங்க சகோதரர்களே. அவர்கள் சாப்பிடட்டும், அணிலோ பறவையோ கிளியோ சாப்பிடுகின்ற காலமெல்லாம் அது அவர்களுக்கு சதக்காவாக மாறும். சின்னதாக நினைச்சிடாதீங்க. முடியுமானவரை இந்த உலகத்தில் நான் மரணிக்கின்ற நேரம் என்ற கையால ஒரு மரமாவது நாட்டப்பட்டிருக்குமாக இருந்தால், என்னுடைய கபரு நான் மரணித்திருக்கின்ற காலமெல்லாம் அதில் ஒரு அணிலோ பறவையோ மிருகமோ களவாண்டப்பட்டாலும் எனக்கு மறுமை நாள் வரைக்கும் அது சதக்காவாக வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நல்லதோ கெட்டதோ எதையும் அற்பமாக கருதி விடாமல் எல்லாவற்றையும் அணு அணுவாக ஒவ்வொரு செக்கலும் எமக்கு மத்தியிலே இருக்கின்ற ரகீப் அதீத் என்ற மலக்குகளின் மூலம் அவைகள் எழுதப்படுகின்றன. மறுமை நாளையில் அவை ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கணக்கு காட்டுவான் என்பதை புரிந்து கொண்டு நல்ல விடயங்களிலும் கெட்டதிலும்
சிறியதாக எதையும் எண்ணாமல் வாழுகின்ற காலமெல்லாம் நல்ல மனிதர்களாக உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் எங்களுக்கு கட்டளையிடுகிறார்களோ அதை முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய மனிதர்களாக